ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சர்வதேச செய்தி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஜி வந்து ரஷ்யா போயிருக்காரு. இப்போ 3வது முறையாக ஜெயிச்சார் இல்லையா? ஜெயித்ததுக்கப்புறம் வந்து அவர் ரஷ்யா போகிறது தான் முதல் முறை. 2018 19 போயிருக்காரு. அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு போயிருக்காரு. இப்போ எதற்காக ரஷ்யாவுக்கு போயிருக்காரு இந்த நேரத்தில்? அதாவது நாட்டோடைய உச்சி மாநாடு அங்கே நடக்குது யூரோப்பில். அதுக்கு நேர் எதிரின்னா அந்த நாட்டோ இதோட சேரணும் அப்படின்றது தான் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம். அதை அவர் சேர்றேன்னு சொன்னதுனால தான் லிவன்ஸ்கியை போட்டும் உக்ரைனை போட்டும் நாட்டோ கூட நீ சேருவியான்னு சொல்லி ரஷ்யா போட்டு இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2வது வருஷத்தை நெருங்க போது அந்த போர், அதாவது இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தான் புத்தின் சொல்லுவார். போர்னு சொல்ல மாட்டார். போர் அப்படின்னா அழிஞ்சு 3 நாளில் அழிச்சு விடலாம். ஆனால் இது இராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காருலே, அது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஜி ஏன் போயிருக்காரு? நம்ம ஜி ஏற்கனவே சொல்லி உக்ரைனுக்கு ஒரே ஃபோனை போட்டு இப்போ ரஷ்யாவுக்கு ஃபோனை போட்டு உக்ரைன் போகிறேன் நிறுத்தினாரெலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய டுபாக்குன்றது இன்றைக்கி நம்ம போயிருக்கிறது புரியும். இன்றைக்கி என்ன போயிருக்காரு அப்படின்னா, நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, கொத்தடிமைகளை மீட்க போயிருக்கார். கொத்தடிமையா? அதனடா அது ரஷ்யா கொத்தடிமைகளை, இந்திய கொத்தடிமைகளை வச்சா வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது என்ன கொத்தடிமை, எப்படி கொத்தடிமை, எதுக்காக இந்தியர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க ரஷ்யன் ஆர்மி, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் பலருக்கு. அதாவது பலருக்கு தெரியும், சிலருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்டோட அதிபர்கள் பேசி கொள்ளும்போது அவருக்கு சீன மொழி மட்டும்தான் தெரியும் ஒரு அதிபருக்கு. இன்னொரு அதிபருக்கு இப்போ புத்தின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசவே மாட்டார். அவர் இங்கிலீஷ் பெருசாக தெரியுமா என்னன்னே தெரில, ஆனால் இங்கிலீஷில் பேச மாட்டார். அவர் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் பேசுவார். நம்ம ஜிக்கு வந்து பெரிய டமாரம், இங்கிலீஷ் வந்து ப்ராம்ப்டர் இருந்தால் மட்டும்தான் பேசுவார். ஹிந்தி மட்டும்தான் பேச தெரியும். ஹிந்தியும் குஜராத்தியும் தான் தெரியும். இப்போ குஜராத்தினா என்னன்னே வந்து யாருக்கு தெரியாது, புத்தினுக்கு தெரியாது. ஹிந்தியை பற்றியும் அவருக்கு தெரியாது. அப்போ இவங்க 2 பேர் எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு இல்லையா? அதற்கான வீடியோ தான் இப்போ நான் போடுறேன், பார்த்துங்க. ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பாருங்கள். आदरणीय प्रधानमंत्री जी, परम दोस्त, आपका स्वागत है, हार्दिक स्वागत है। आपको देखने से मुझे बड़ी खुशी है। मुझे आपने अपने घर पर निमंत्रित किया। பார்த்தீங்களா? இப்போ வந்து புத்தின் பேசுகிறாரு ரஷ்யனில். பக்கத்தில் ஒரு இந்தியன் லேடி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ரஷ்யன் ஃப்ளூயண்ட்டாக தெரியும், ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை தான் அந்த பொறுப்பில் அவர் ஒரு இந்திய அதிகாரி புத்தின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா அந்த லேடி? அப்போ புத்தின் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அந்த அம்மா சொல்லும். உடனே இவர் ஹிந்தியில் பேசுகிறது அந்த அம்மா புத்தினுக்கு வந்து ரஷ்யனில் சொல்லும். இதுதான் வந்து அந்த அம்மானில் யாராவது ஒரு அந்த பொறுப்பில் இருக்கவங்க தான் பேசுவாங்க. இது தெரிஞ்சுங்க. இதுக்காக இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து வெளியிட மாட்டாங்க, இப்போது வெளியிட்டிருக்கிறதுனால நான் அந்த வீடியோ போட்டேன். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, வேக்னர் பிஎம்ஜின்னு ஒரு கம்பெனி, அதாவது ரஷ்யாவில் இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த வேக்னர் பிஎம்ஜியோட அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரகோஜின்னு ஒருத்தர். ப்ரகோஜின் வந்து புத்தினோட வீட்டில் சமையல்காரராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சமையல்காரர் கிடையாது. அவர் வந்து ஆர்மியில் ஒரு மேஜர் ரேங்கில் போஸ்ட்டில் இருந்தவர். அந்த காலகட்டத்தில் இவர் வந்து புத்தின் வந்து உளவு பிரிவில் இருக்கும்போது நெருக்கமாக இருந்ததுனால இவர் வீட்டில் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. என்னென்னா ப்ரைவேட் ஆர்மி கான்ட்ராக்ட் ப்ரகோஜின் கொடுத்தாரு. அது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே ப்ரகோஜின் தப்பாக யூஸ் பண்ணதுனால ப்ரகோஜினை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ப்ரகோஜினை போட்டு தள்ளினதுனால அந்த ப்ரைவேட் ஆர்மி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆர்மி அப்படின்றது வந்து அந்த 16 வயசு 17 வயசு பசங்களை சேர்ப்பாங்க இல்லையா? சேர்த்துட்டு அவங்கள ஒரு 25-30 வயசு வரைக்கும் வச்சுருப்பாங்க. இளம் ரத்தம், சரியா, எதை வேணுமானாலும் சாதிக்கக்கூடியவர்கள். இவர்களை போய் இந்த ஆர்மி ஆக்ஷனில் உக்ரைனில் பயன்படுத்தி அவர்கள் உயிரிழப்பு வேண்டாம் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆன ஆர்மியில் ஒரு 38 வயசில் ரிட்டையர் ஆகிருப்பான்ல, அவெல்லாம் இருந்தால் என்ன போனால் என்ன, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பான். சரி, ரைட்டு. அவன் வந்தான்னா அவனுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு சேர்க்குறது. அதே போக 30 வயசு 35 மேலே ஆர்மியில் வந்து சேர்க்க முடியாமல் இருக்குல்ல, இந்த ஹைட்டு 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும், பாடி ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக இருக்கும்ல, இவர்களையெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட் ஆர்மியில் எடுத்து அதிக சம்பளம் கொடுத்து அவர்களை போர் முனைக்கு அனுப்பிவிட்டு செத்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் ரஷ்யா இருக்கும். இதுக்கிடையில் இந்த ப்ரகோஜின் சேர்த்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா, துப்பாக்கி துடைக்கிறதுக்கும் பீரங்கி கழுவுறதுக்கும் ஆள்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரஷ்யாவில் வேலைக்குன்னு போகிறாங்கல்ல, ரஷ்யாவில் வந்து ஏதாவது வேலைக்கு பார்த்து பிழைச்சிக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஏஜென்ட்லாம் இருக்காங்க பஞ்சாபில், டெல்லியில். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவோன்னா, ரஷ்யாவில் உங்களுக்கு வேலை அப்படின்னு இப்போ எப்படி இருந்து சவுதியில் வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு கூப்பிட்டு போய் ஒட்டகம் வைக்க விட்றாங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவில் உங்களுக்கு வேலை என்னன்னு, ரஷ்யா பெரிய நாடு, அப்படி இப்படி பெரிய ஆளாக எல்லாம் பெருசாக சம்பாதிச்சிடலான்னு சொல்லி இவங்க வேலைக்கு போகிறது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா,
டக்குன்னு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நேராக ஒரு சில பல எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பீரங்கி துடைக்க விட்டுறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, சரி பீரங்கி துடைக்கிறது என்ன கெட்ட வேலையா, துப்பாக்கி துடைக்கிறது கெட்ட வேலையா, வண்டி கழுவுறது கெட்ட வேலையா அப்படின்னா இல்லை. ஆனால் பீரங்கி எங்கே போய் துடைக்கணும் அப்படின்னா போர் முனையில் போய் துடைக்கணும். இப்போ வந்து உக்ரைனை இப்போ ரெடியாக உக்ரைனை நோக்கி ஒரு 10 பீரங்கி 4 கவச வாகனம் அதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே கொண்டு போய் இவங்களை வேலைக்கு போட்டுருவாங்க. அப்போ உக்ரைன்காரன் குண்டை தூக்கி போட்டான்னா யார் சாவா? இந்த இந்தியாவிலேருந்து போய் பீரங்கி துடைக்க போகிறவன் செத்து போயிடுவான். இப்படி 2-3 பேர் செத்து போயிட்டா அப்போ வந்து அவங்க குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் வேலைக்கு போனால் எப்படிடா போரில் செத்தான், போருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இப்படி வந்து பார்க்குறீங்க, என்னாச்சு? இது இங்கே மேலே நீங்கள் எழுதிக்கும்போது கட்டாக இருக்காது, அதை சொல்லுங்கள் பாஷா. இல்லை சார், வேற ஒன்று இது வேறு ரெட் கலரில் அது இது மாதிரி இருக்குது. இருங்க என்ன அது கலரில் என்ன இருக்குது? அது வேறுங்க, அது வந்து ஃப்ரேமு. இப்போ இது தலை கட்டாத கொஞ்சம் முன்னாடி இப்போ கரெக்டாக இருக்கா? சரி, இப்போ கரெக்டாக, இப்போ குனிஞ்சா கரெக்டாக இருக்கு. பின்னாடி போய் ஏதாவது இருந்தீங்கன்னா குனிஞ்சா கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து வேறு வேலைக்காக அழைச்சி செல்லப்படுகிறார்கள். வேறு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து இவ்வளோ சம்பளம், 2 லட்சம் சம்பளம், 3 லட்சம் சம்பளம்னு, ஸோ ரஷ்யாவில் போய் நம்ம வேலைக்கு போக போகிறோம், பெரிய சம்பளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இவங்களை கொத்தடிமையாக அந்த ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யன் ஆர்மி ஏஜென்ட் இருக்கான்ல அவன்ட்டு வித்துடுறாங்க. உடனே இவனை என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைன் பார்டருக்கு கொண்டு போயிடுறாங்க. உக்ரைன் பார்டருக்கு கொண்டு போனோடனே அங்கே போய் துப்பாக்கி பீரங்கி துடைக்கிறது, குண்டு எடுத்து லோட் பண்ணுறது, இந்த மாதிரி அத்தை கூலி வேலைக்கு வச்சிடுறது. இவன் போர் வீரனும் கிடையாது, இவன் ஃபைட்டரும் கிடையாது, இவனை காப்பாற்றிக்கிறவே இவனால் முடியாது. ஆனால் இவனை கொண்டு போய் என்ன பண்ணுறதுன்னா குண்டு லோட் பண்ணுறதுக்கு பெரிய பீரங்கி குண்டெல்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு ஏற்றுறது, என்ன அப்புறம் குண்டுகளை தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைக்கு பெட்டியை தூக்கிட்டு வர்றது கூட வந்து இந்த மாதிரி கூலி வேலைக்கு இவங்களை வச்சுக்கிட்டு இதில் போர் முனையில் வச்சுக்கிட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா 2-3 பேர் செத்துறான். குடும்பத்தில் என்னடா நம்ம வந்து வேலைக்கு ரஷ்யாவுக்கு வேலைக்கு போனால் இவன் எப்படிடா போர் முனைக்கு போனான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இவங்களை பூரா கடத்தி கொண்டு போய் போர் முனையில் வித்துறாங்கன்றது லேட்டர் தான் தெரியுது. அப்போ பார்த்தா 100கணக்கான பேர் இந்த மாதிரியான இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இந்தியன் எம்பசிக்கு மெயிலெலாம் போடுறான். அங்கேருந்து யாருமே தப்பிச்சு வர முடியாது, மெயில் போட முடியாது, ஃபோன் பண்ண. ஏன்னா அது போர் முனை உளவாளியாக செயல்பட்டானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் எம்பசிக்கு ஒரு 2 பேர் வந்து தப்பிச்சு ஏதோ போய் மெயில் போட்டுறாங்க. மெயில் போட்டோன்னே இந்த விவகாரம் மெதுவாக வெளியே வருது. அதே மாதிரி டெட் பாடி வரும்போது அந்த குடும்பத்தினர் போய் இங்கே முறையிடும்போது இந்த விஷயம் வந்து கூட்டிகிட்டு போய் கொத்தடிமையாக அங்கே வந்து துப்பாக்கி துடைக்க விடுறாங்க, பீரங்கி கழுவு விடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போனோன்னே இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பேசுது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எவனோ வேலைக்கு சேர்ந்துருக்கான், 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கான்னு விட்டாங்க. இப்போ மோடிஜி போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள கூப்பிட்டு வர போகிறாரு. அதுக்கு தான் நேற்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த கொத்தடிமையாக நீங்கள் வச்சுருக்கீங்களா இவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்னோடனே அதுக்கு புத்தினும் ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. அவர்கள் என்னன்னு பார்த்து அனுப்பி விட்ருங்கப்பா, இந்தியன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இதற்கு பயன்படுத்தாதீங்க, அவர்களை திருப்பி அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி புத்தின் சொன்னதாகவும், இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சங்கிகள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவன் கொத்தடிமையாக போகிறான், எதுக்கு துப்பாக்கி துறைக்கு போகிறான், இவனை மீட்கிறதுக்கு ஒரு பிரதமர் போகிறாராம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படி போயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்னென்னா ஜிக்கு தில்லப்பாருன்ற மாதிரி அங்கே நாட்டோ மாநாடு நடக்கும்போது இங்கே நாட்டோவுக்கு எதிரியான ரஷ்யாவுக்கு அவர் போயிருக்காரு. அப்படிங்கும்போது இது வந்து என்னன்னா அமெரிக்க தேர்தல் நடக்க போகிறது. பிரிட்டன் தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுச்சு, ஃப்ரான்ஸில் வந்து இடதுசாரி வெற்றி பெற்றுச்சு. இனி அடுத்து அமெரிக்காலையும் ட்ரம்ப் தான் வர போகிறாரு, இவங்க பைடன் கட்சி பூங்காகி போயிடும். ஸோ எல்லா இடத்துலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இங்கேயும் ஆட்சி மாற்றம் முதல்ல ஏற்பட்டிருக்க வேண்டியது இந்தியாவில் தான். ஏன் இப்போ ஏற்படலன்னு தெரியுதா? இப்போ பார்த்துங்க, மிஷினை பற்றி இவரோட சீட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியும். உலகம் பூரா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது, இந்தியா உட்பட. ஆனால் இந்தியாவில் மட்டும் இவங்க வந்து மைனாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவர் அங்கெல்லாம் வந்து சீட்டிங் நடக்காது. நான் ஓட்டு மிஷினை இது பண்ணுறது, டேப் பண்ணுறது, காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதெல்லாம் அங்கே நடக்காததுனால உண்மையான ரிசல்ட் அங்கே வந்திருக்கு. இங்கே வந்து இவங்க டுபாக்கு கொடுத்துட்டு வேலையை காட்டினதுனால இவங்க ஜஸ்ட்டு பாஸில் முடித்து 2 பேர் ஆட்டையை போட்டு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்கன்றது இதுலேருந்து நமக்கு புரியுது. ஸோ அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்குறக்காக அமெரிக்கா எலெக்ஷன் வரப்போகுது, அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்குறக்காக நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் ஜி அங்கே போயிருக்காரு அப்படின்றது இது நம்ம நாட்டுக்கு நல்லது தான். சரி, அவனே மிரட்டி என்ன தேவன் பண்ணால் சரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஜி வந்து ரஷ்யா போயிருக்கிறதுக்கான ரகசியம். இன்றைக்கி இரவு ஒரு மீட்டிங் இருக்குது, அது வந்து 2 தரப்பு அதிகாரிகள் தொடர்பான மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் பல்வேறு ஆயுத பரிமாற்றங்கள்,
அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் கையெழுத்து போகிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.